விசிகா திமுக கூட்டணி அப்படிங்கிறது 2026க்கான கூட்டணி மட்டும் இல்லை. 2017 முல்லை பெரியாறு பிரச்சனையா இருக்கட்டும், கூடங்குளமா இருக்கட்டும், இப்படி ஒன்னாவே களத்தில் நிற்கிறாங்க. 2019 வெற்றி, 2021 மாபெரும் வெற்றி. இப்படியான ஒரு சூழல் தான் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை 2011 அதிமுக, பாஜக, பாமக இப்படி ஒரு நீள கூட்டணி வச்சு நின்னாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பலனும் அது கிடைக்கல. ஒருவேளை 2021 நடந்த மாதிரி தான் இப்ப 2026 அதிமுக பாஜக கூட்டணி நடக்கும் அப்படின்னு திரும்ப அவர்கள் சொல்ல வர்றாரா அப்படின்னு தோணுது. இதை பார்க்கும்போது இதுவரைக்கும் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் யாரு கூட கூட்டணி போறேன் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அவர் அறிவிக்கல. சீமான் தனிச்சு போட்டிடுறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு சூழல்ல மெகா கூட்டணி அமைப்போம், கடுமையா திமுகவை எதிர்த்து நாங்க வெற்றி பெற்றே தீர்வோம் அப்படின்னு எடப்பாடி தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இந்த மெகா கூட்டணி அப்படிங்கும்போது இந்த மெகா கூட்டணி எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? 2021 இப்படிதான் ஒரு விதத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனா அது நடக்கல. ஒருவேளை இந்த மெகா கூட்டணியில என்ன குழப்பம் எப்படிங்கிற மாதிரி இருந்தது.